ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குடெக்ஸ் மோட். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆமா 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் சஸ்பென்ஸ் டிராமா மூவி. திலீஷ் போத்தன், தேவதர்ஷினின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்துக்கு நம்ம கதையோட ஹீரோவான திலீஷ் போத்தன் பாத்தீங்கன்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையா ஒரு சூப்பர்வைசரா ஊருக்கு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி பழகி ஒரு குழந்தையை தேடி நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதே ஊர்ல தேவதர்ஷினி பாட்டியா இருந்துகிட்டு பேத்திய தனியா கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்குமே சரியா வாய் பேச முடியாத பிரச்சனை இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, திலீஷ் போத்தன் யாரை தேடுறாரு, இந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு எமோஷனல் ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் டிராமாவை எப்படி செகண்ட் ஹாஃப்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமாவை மாத்தி இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணாங்கிற கேள்விக்கு பதில் இந்த கிளைமேக்ஸ்ல சொல்லி எல்லாருக்குமே ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருக்காங்கிறது இந்த படம் பார்க்கவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ எமோஷனலான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மூவி தான். தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட ஐப்லா இருக்கு, கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல திலீஷ் போத்தன் அண்ட் தேவதர்ஷினி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சூப்பரான அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ், பயங்கர ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் ரொம்ப கேட் வாக் ஸ்டைல்ல இந்த அளவுக்கு பிரசென்ட் பண்ண முடியுமான்னு நீங்களே யோசிக்கிற லெவலுக்கு தேவதர்ஷினி ஒரு அல்டிமேட்டான ரோலை தான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா. எமோஷனலா தாய்மையை பத்தி பேசுறது, வாடகை தாய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசுறது, குழந்தை எதனால விட்டுட்டு போறாங்க, காசு கொடுக்காம ஏமாத்துறது, ஒரு குடும்பமே ஒண்ணு சேர்ந்து ஒரு மருமகளை இவ்வளவு கொடுமைப்படுத்துமா, இந்த குழந்தைக்காக இவ்வளவு பிரச்சனை இருக்கா, குழந்தைக்காக ஏங்குற தாய்மை பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் கதையும் இந்த அளவுக்கு அழகா இருக்குமான்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஆவரேஜா, சிம்பிளா, சட்டிலா ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி மலையாளம் டிராமா மூவி ஸ்டைல்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை ஹாரரா கொண்டு போவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல இன்டர்வல்ல ட்விஸ்ட் கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல மிஸ்ட்ரி எலமெண்ட் ஆட் பண்ணி கிளைமேக்ஸ்ல சம்பவம் பண்ணி சொசைட்டிக்கு சூப்பரான மெசேஜை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கு, கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. டெக்னிக்கலா நீட்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா அந்த நேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி கலர்ஃபுல்லா ரொம்ப கிரீனிஷா அந்த மவுண்டைன் ஏரியாஸ் எல்லாத்தையுமே அழகா கவர் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாட்டுமே கேட்குற அளவுக்கு ரொம்ப லைட் ஹார்ட்டடா நீட்டா இருந்துச்சு. விஷுவலா அப்பீலிங்கா கலர்ஃபுல்லா தான் நிறைய விஷயத்த கன்வே பண்ணியிருந்தாலும் அவங்களோட எமோஷன், சிம்பத்திக்கல் டிராமா, சஸ்பென்ஸ் எலமெண்ட்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல பல சீன்ஸ் டேக் ஆஃப் ஆனதுனால படம் சூப்பரான ஒரு அவுட்புட்ல வந்திருக்குங்க. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கு. ஒரு சீன்ல ஒரு அம்மா அந்த குழந்தையை தனியா விட்டுட்டு போகும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருங்கிற பயத்துல எல்லாரும் பதபதிக்கும் போதே இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு பயங்கரமான எமோஷனல் கனெக்டை நீட்டா பிளேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணி ஸ்கிரீன்ஸ்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் பிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் ரொம்ப லென்த்தியா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ற லெவலுக்கு ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்க. அதை மட்டும் பெட்டரா பிரசென்ட் பண்ணியிருந்தா ப்ராப்பரான கான்சிக்வன்சஸ்க்கு ஈஸியா கிளைமேக்ஸ்ல ஆன்சர் பண்ணிருக்கலாம்னு கண்டிப்பா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், கிளைமேக்ஸ்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா என்கேஜிங்கா பிரசென்ட் பண்ணதுனாலேயே ஒரு எபவ் ஆவரேஜான த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இவங்க இந்த வாடகை தாய் கான்செப்ட் உள்ள போய் இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி டீப்பா சொசைட்டிக்கு மெசேஜ் அடிச்சு பேசி ஓப்பன் அப் பண்ணியிருந்தாலே வேற லெவல்ல ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆயிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட் ஒப்பீனியனா இருந்துச்சு. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல கண்டென்ட் உள்ள மூவி தமிழ் டப்லே இருக்கு, அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த அம்மா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம், மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you, love you all.